ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் நம்ம எப்படிலாம் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறோன்றதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் கிரகங்களுடைய கோச்சார நிகழ்வுகள் 12 ராசிக்குமே நல்ல பலன்களை தரவிருக்குது. அதனால் சிறப்பாக செயல்பட்டு கொள்ளலாம். கிரகங்களின் கோச்சார சஞ்சாரம் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் நமக்கு செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு சென்றடைவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் சென்று கைகோர்த்து கொள்கிறாங்க. சந்திரன் இந்த மாதம் நம்மளுக்கு மீனத்தில் உதயம் ஆவார். இவரும் பழங்களை கொடுக்கறதுக்கு அவங்களோட கைகோர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அழகான வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கேன், சாத்விக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, பதிவை முழுமையாக நிறைவாக கேட்க வேண்டியது தான். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அருமையான மாதம். மாற்றங்கள் நிகழும். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே குருவானவர் பெயர்ச்சியாகி அவர் 8க்கு 11க்குரியவர் ராசியிலே அமர்ந்துட்டார். ஜென்ம குரு வனத்திலேவா இந்த லாஜிக்கு இந்த வார்த்தையெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. வேலை பளு அதிகமாக இருக்கும். நிற்காமல் ஓட முடியாது, ஒழிய முடியாதுன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 24x7 வேலை பளு இருக்கும். வேலையில் அப்போ எப்படி இருக்கும் வேலை பளு? ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கொடுக்கும்பொழுது உங்கள் தொழிலில், உங்கள் இலாக்காவில் உங்களை விட்ட வேறு யாரும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பேர் எடுப்பீங்க. ஆஃபீஸில் 10 பேர் இருந்தால் கூட உங்கள்கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்து முடிக்க சொல்லுவார்கள். இது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள். இந்த 9 பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி. அருமையான பலன்கள். தனக்காரகன் குரு, தனஸ்தானாதிபதி புதனுடன் பயணிக்கிறார். கூடவே சுகபோகத்துக்கு அதிபதியான 4ஆம் அதிபதியும் பயணிக்கிறார். அதற்கப்புறம் ராசி அதிபதி அவரே 1, 6 கூடியவர். தொழில் அருமை. இந்த வேலை, இப்படியாப்பட்ட வேலை, என் படிப்புக்கேற்ற வேலை, இந்த சம்பளத்தில் வேலை, இப்படின்னு வேலையை பற்றி கனவு கண்டவருடைய கனவுகள் பலிக்கும், நிஜமாகும் அப்படின்னு சொல்லலாம். மன நிறைவு உண்டு. இந்த காலகட்டம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ, எது நடக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடந்து உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டணி என்ன பண்ணோம்? சுகஸ்தான அதிபதி, 2ஆம் அதிபதி, அதற்கப்புறம் நம்மளுக்கு ராசி அதிபதி மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துலையும் பயணிப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்? தன வருவாய் நிச்சயம் உண்டு. ஜாதகருக்கு நல்ல வருவாயிலேயே ஏற்கனவே நீ பைசா இல்லைன்னா தூங்க முடியாத ஆள், தூங்க முடியாதால தூக்கமே வராது. மணி பேலன்ஸு அக்கௌண்ட்டில் இருந்து கொண்டே இருக்கணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் நம்பவே முடியாது. இண்டி இடுக்கில் சந்து பொந்தில் 10 ரூபா அதிகமாகவே வைத்திருப்பவர்கள் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இவனா ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேப்பில் ஆழ்த்தக்கூடியவர்கள் லாவகமாக பேசுவாங்க. இப்போ இவங்க பேசக்கூடிய பேச்சுனா அவ்வளோ நல்லா இருக்கும். பேசி அந்தளவுக்கு இவங்க வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும், அனைத்தையும் பேசி ரொம்ப சிறப்பாக சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழிலுக்காக ஒரு பயணம், அதனால் ஒரு லாபம், ரொம்ப அருமை. கேட்ட இடத்துக்கு இடமாற்றம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மாணவர்களுக்கு இன்னும் பெரிய பலன்கள். புத ஆதித்ய யோகம் அருமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்து, அரசுத்துறை தேர்வுகளில் இருந்து, யூபிஎஸ்சி, அதே போல் நம்ம ஐஏஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, இதெல்லாம் எந்தெந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகணும்னு இருக்கீங்களோ, இல்லை ஒரு நீட் தேர்வு எழுதுகிறோம், இல்லை ஒரு கோர்ஸ் கிடைக்கணும், அங்கே சொல்லுவாங்க பணம் கட்டி தான் வாங்கணும்னு. ஆனால் நீங்கள் அங்கே நம்பிக்கை இல்லாமல் போய் கூட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருந்தால் உங்கள் நம்பிக்கையை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பின்னாடியே அழைப்பி வந்துடும். அந்தளவுக்கு உங்களுடைய கல்வி வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் பயிலும் கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு சிறப்பான பேரை எடுத்து கொடுத்தவர்கள் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வராங்க இல்லையா, அதே போல் இந்த நம்ம இந்தியா லெவலில் ரேங்க்கெல்லாம் இப்போ யூபிஎஸ்சி தேர்வில் தேர்வாகிறவர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளே அப்படின்னு சொல்லலாம். அருமையான கிரக நகர்வு. கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க கூட இப்போ தெளிவான மதிப்பெண்களை பெறக்கூடியது. 5 சிறப்பாக பார்க்குது.
அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்க முன்னேற்றம், அவங்க தொழில், அவங்க திருமணம் இதெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் நடப்பது. இதே ஒரு 10th +2 படிக்கிற குழந்தைகள் இப்போ என்ன பண்ணுவாங்க, 9th 10th போகிறோம், இப்போ +1 12th போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை படித்தாங்கனாலே அவங்க மனசில் பதிந்திடும். அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, ஞாபக திறமை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வெளிப்படக்கூடிய காலம் ரிஷபத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாலேயே குரு அழகாக பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் தந்தையால் அனுகூலம், இது வரைக்கும் சொந்த பந்தங்களோட மாமா மச்சான் அத்தை இவங்ககிட்டலாம் பேசி அந்த சொத்துல இருக்க பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்குரிய பாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம். வாக்கால் தொழில் செய்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் எல்லாமே, மீடியானால எழுத்து பத்திரிகை ஊடகம் எல்லாமே வருது இந்த இடத்துல, அனைத்தும் சிறப்புன்னா. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் சிறப்பான பலன்கள். இங்கே பிரித்தே சொல்ல வேண்டாம், எந்த தொழிலை செய்பவர்களுக்கும் ரொம்ப அருமையான பலன்கள் காத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு பிஆர், அதே போல் இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் கொஞ்சம் கிடைக்கல, ஓவர்சீஸில் போய் நாங்கள் படிக்கணும்னு சொல்கிற மாணவ கண்மணிகளுக்கு, செல்வங்களுக்கு அருமை அருமை அருமை, அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசம். அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க கூட அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பிறப்பிற்கு தடைகள் விலகும். 7ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுக்கு மனம் முகந்த ஒத்த தம்பதி இந்த காலகட்டம் பிணக்குகளாக இருந்தால் நீங்கி ஒன்று கூடுவது, பலன்கள் வருவது. வியாழ நோக்கு வந்துருச்சு, 7ஆம் இடத்தையே பார்க்குறார். 7இல் குரு இருப்பதை விட 7ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. ஆனால் என்ன, இங்கே 12க்கு செவ்வாய் போனாலும் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் லேட்டு, தாமதம், வெளியூர் வரன்களாக அமைவது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்போ கணவன் மனைவிலாம் இருந்தால் இந்த காலகட்டம் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. ஆர்கியூமெண்ட் மட்டும் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. மற்றபடி அதெல்லாம் இருந்தால் கூட நீங்களாம் அதை அனுசரித்து போகக்கூடியதுக்கு பிரச்சனை வரும். அதை சால்வ் பண்ணுறாப்புல இந்த குரு பார்வை உங்களுக்கு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிரச்சனையை பெரிதுபடுத்தாதீங்க, அப்படியே கூலாக கடந்து வந்துடுங்க. இந்த மாதம் கோபம் அதிகமாக இருக்கும். இப்போ கலத்தரத்துக்கு எப்போ கோபம் வரும், அவங்கள பற்றி பேசும்போது, அவங்க குடும்பத்தாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதை மட்டும் தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் வரன்கள்லாம் வரும், பொறுமையாக பார்த்து நிதானம் பண்ணி ஆலோசனை பண்ணி பேசி முடித்து கொள்ளலாம். அருமை அப்படின்னு சொல்லியாச்சு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி, தொழில் ஏற்கனவே சொல்லியாச்சு. தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு அனைத்துமே வெற்றி. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு, ஒற்றை தலைவலி, உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள், வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது இந்த சிறப்பு காயங்கள்லாம் ஏற்பட ரேஷ் டிரைவிங் வைக்கக்கூடாது. 12இல் செவ்வாய், இரவு நேர பயணங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. மற்றபடி ரிஷபம் இந்த காலகட்டம் அவனுடைய சின்னமே காலை தான். ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக சிறப்பு இதுவாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார மேன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூக வணிகத்திலேருந்து அது எந்த ஒரு நடைபாதையில் ஒருத்தர் கடை போட்டிருக்கிறாரு, தள்ளு வண்டியிலே போகிறீங்கன்னா ஒரு மாதம் நம்ம ஒரு மினிமம் வைப்போமே, ஒரு 20,000 வருமானம் ஈட்டுபவர்கள் கூட இந்த மாதம் நீங்கள் அதற்கு 2 மடங்காக பெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அருமையான மாதம், அட்டகாசமான பலன்கள், விரைந்து செயல்படுத்துருங்க. என்ன உடல் ஆரோக்கியத்தில் நான் இன்னொரு தடவை அதை மட்டும் கோடிட்டு காட்டிக்கோங்க. குடும்ப உறவுகள்கிட்ட ரொம்ப அந்த ஆர்குமெண்ட் வைக்காமல், கோபத்தை காட்டாமல் அப்படியே கனிவோடு கடந்து வந்துடுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பேச்சே நல்லாயிருக்கும், நீங்கள் பேசினாலே மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கோபத்தினால அது அங்கே கொஞ்சம் மறைஞ்சிரும். அதை மட்டும் கொஞ்சம் தடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. மற்றபடி உங்களை நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய காலம், வேலை பல அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு. சந்தாஷ உதனங்களில் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள், அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில், வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் இது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது, அதுவும் வலியுறுத்தப்படுகிறது. நிரந்தர சொத்து, வண்டி வாகனம் புதுசு பண்ணுறது, பழசை மாற்றிக்கொள்வது, ரெனோவேட் பண்ணுவது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் அளவீடு எப்படின்னா உங்கள் தசாபுத்திகள், கிரகங்கள் அமைப்பு. அருமையான அட்டகாசமான தசாபுத்தின்னா பணத்தை கொடுத்து புதுசாக வாங்க போகிறீங்க, இல்லை தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லைன்றவங்க கொஞ்சம் பழுது பார்க்க போகிறீங்க. இதுதான் அதில் வித்தியாசம். மற்றபடி அனைத்திற்குமே தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே போல் வாய் வார்த்தை, கோபம் மட்டும், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் முறையாக கையாண்டு விடணும். ஏன்னா எப்போவும் அயனசயன போகமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது உங்களுக்காக நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் செய்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்காக ஒரு விருந்து செய்கிறோம், மற்றவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு
குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போகணுன்னா கூட ஒரு வேலையை வச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போவீங்க. குடும்பத்தோடு போவீங்க, இருங்க அதை போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி அமைப்பு உங்களுடைய அமைப்பு. இந்த காலகட்டம் அனைத்தும் தாராளம், ஆரோக்கியம், கவனம். இதை தான் நான் எப்பவும் திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த டைஜஷன்லாம் சரியாக ஆகலைன்னா நமக்கு இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்டது, கணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மஞ்சக்காமலை சம்மந்தப்பட்டது, கொழுப்பு கட்டி, இதெல்லாம் அந்த பிபி, சுகரு, இந்த நீண்ட கால வைத்தியம் பண்ணவங்களாம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் நீண்ட தூர தல யாத்திரைகள் போவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெண்களுக்கு வருமானம் நல்லா வந்துடும், நினைத்தது நடக்கும், ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ரொம்ப சிறப்பு. மாளவியா யோகம் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கனால நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்டம், ஆடம்பரம், அதை என்ன சொல்லுவோம், பிராண்டட் ஐட்டம்ஸாக வாங்கி நம்ம இந்த காலகட்டம் ரொம்ப அருமை, அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் இருக்கிற இடத்த விட்டு பார்க்குறது. இது வரைக்கும் என்னுடைய பூஜா பலன்லாம் கை கொடுக்காதா சொன்னதவங்களுக்கு தான் அப்படியே முழு பலன்கள், வேண்டியது வேண்டிய மாத்திரத்திலே கிடைக்கக்கூடியது சொல்லிக்கொண்டே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுப்பதாக இருக்குது. அதனால் நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம இன்னும் 3 மடங்கு உழைத்து வெற்றியை உரிதாக்கி கொள்ளணும். கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. விலை உயர்ந்த பொருட்கள், அதே போல் நம்ம வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது புதிய முடிவுகளை மட்டும் எடுப்பதை தவிர்த்து கொள்ளணும். அன்றைக்கு விநாயகருக்கு ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு நல்லா ஒரு நாட்டு சர்க்கரையை போட்டு வழிபட்டு அந்த பாலை அருந்து விட்டு செல்லும்பொழுது சந்திராஷ்டமம் உங்களுக்கு சந்தோஷமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெண் தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை வழிபடும்பொழுது இன்னும் இந்த பலன்களை வெட்டிப்பாக்கிக் கொள்ளலாம். ரிஷபராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏழை எளியவருக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை அடையலாம். இந்த மாதம் சந்திரன் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில், சந்திரன்லாம் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமான செயல்கள். அப்போ என்ன பண்ணணுமா, வேகமாக செயல்படணும், வெற்றியை உறுதியாக்கி கொள்ளணும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.